இதிலே ஜூம் பண்ணு. சென்னையில் கொஞ்சம் கீழே இருங்க. கேஸ் அது ஆட்டோமேட்டிக் வளையுமா? வேண்டாம் வேண்டாம், டேஷ்போர்டு தானே எடுக்கிற வாளத்துக்கு கேமரா பஸ் 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 எப்படி பெரிய புலி புலி எத்தனை தூத்துக்கு தென்னை மரம் தான் புலி. ஆமா, ஒண்ணு வேற எதுவும் வைக்க முடியாது. தென்னை மரம் தண்ணி வேண்டாம். நீ குடிங்க, நீ அதெல்லாம் விடுவாங்க, எடுத்துன்னு போக கூடாது. திருப்பதி எப்படி எப்படி ஆப்போசிட் திரும்புடா. என்ன குரூப்னு கேட்டாரு. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். காசு கேட்பான் தான் நினைச்சேன். அங்க 5 பைசா கொடுத்துருக்க மாட்டேன். நான் நீங்க எதனா கொடுத்து விட்டீங்களா நான் நினைச்சேன்.
கருவேப்பிலை கேட்குறான் காத்தி நாலு பேச்சு வாங்க போட்டு சொன்னேன் முடி முட்டையா இருக்கு வேற யாரு பூம்பாறை ஃபால்ஸ். உள்ள போறோம் போ போ நான் அப்படி வரேன். குளிருதுன்னு பார்த்தா வெயில் இருக்குது. நீ பட்டன் அமைக்கேண்டா, ஸ்லோவாகுது இல்லைன்னா ஒரு அமுக்கு அமுக்குனா நல்லா கரெக்டாக போகுது. டேஷ்போர்ட் கொஞ்சோண்டு மேலே தூக்கி. பழமையான மரம் ஒன்று இருக்கும் பாரு தர்ஷனே, 500 வருஷம் மரம். ஏத்துருவா கண்ணாடி வாத சில்லுன்னு மாதிரி. மலைகள் நிலவரிசை. இவர் தான் வனத்துறை அமைச்சரா? மாத்திட்டாங்க வனத்துறை அமைச்சரை. எல்லாம் தேக்க மாறேன் மாத்து. தான் கொடுக்க போகிறாங்க. இப்படி அப்படியே கரெக்டாக இப்படி டேஷ்போர்டு தெரியாமல் நல்லா இருக்கு. நீ சும்மா வச்சுக்கோ, கரெக்டாக ரோடு ஒரு இது பாட்டு வச்சிரு.
ரொம்ப தூரமா ஆயிடுச்சு. பின்ன ஐயோ நீ எதுக்கு அதை ஆயிடுத்து? நான் தான் கரெக்டாக எது? நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் ஃப்ரெண்ட்ல வரேன். கரெக்டாக நான் இது தூமாவனா? இல்ல ஓகே. டேஷ்போர்ட் தேர்த்து பாரு, தூக்கி பிடிச்சிக்கிது கொஞ்சம். நீ அதில் அட்ஜஸ்ட்லாம் பண்ணாத, தூக்கி பிடிச்சிக்க. இந்த மாதிரி எத்தனை கேமரா எடுத்தாலும் நம்ம கண்ணால பாக்குற அந்த இது தண்ணி தான்ல. சன்ன மரம் இருக்கும். வெட்டி எடுத்து போறேன். எடுத்துட்டு போலாமா? வெட்டி ஒன்று எடுத்து காரில் வச்சுருந்தேன் தான் கேட்கலாம். காரில் வச்சுன்னா ஸ்டேஷனுக்கு தான் போவோம். ஆமா, இப்போ போகும்போது செக் பண்ணுவோம்ல. செக் பண்ண மாட்டோம். போகாத ஒரே வழியாமா? நான் 2-3 வழிக்குது. கேரளா போகிற வழி ஒன்று, பழனி வழி ஒன்று. நம்ம எப்படி இப்போ பயணியா? பழனி வழி நம்ம வரும்போது இப்படி வர மாட்டோம்ல. அப்படி வர மாட்டோம், அவ்வளோதான். அதான் இப்போ ஸ்ட்ரெயிட்டா பழனியா ஊட்டியா? அதான் அந்த ஆளு தான் பையனு போயிடுங்க. பழனி இறங்கி முருகன் பார்த்துட்டு அப்படியே நைட்டாக கிளம்பி போயிட்டு கோயம்புத்தூர்ல ரூம் எடுத்துடலாம். ரூம் எடுக்க போகிறோமா? ஏன் ஒரு வாட்டி ரூம் எடுக்கலாம். ஏய் எல்லாம் செல்ல சார்ஜ் இருப்பாங்களா? ஆமா. பழம் இருக்குது. ஏய் பலாப்பழம் இருந்துச்சியா? ரேட் அதிகமாக ரேட் அதிகமாக இருக்கு. எத்தியாண்ணா இது பலாப்பழம்லாம்? எவ்வளோ சாத்துக்குடி எவ்வளோ கம்மியாக இருக்குமா? இங்கெல்லாம் அதிகமாக தாண்டி இருக்காங்க. ஊட்டி தான் கம்மியா? சென்னை தான். ஊட்டியில் இருந்தால் அது கம்மியாக இருக்கும், எதுவுமே கம்மியாக இருக்காது. இருந்தால் கூட நம்மளை பார்த்துட்டுலாம் அவங்க கொடுக்க மாட்டான். சாத்துக்கு கம்மியாக ரேட்டியாக போடுவாங்க. ஆமாம், ஆளை பார்த்து ரேட்டு போடுவாங்களா? ஃபோனே பேசணும்ல. ஏன் நீ போய் கிடைக்காதுடா. டவர் கிடைக்காது, அவ்வளோதான். நெட்டே சரியா கிடைக்காது. யோ ராகுல் எட்டு சிரிப்பா ஜகடமா இருக்கும். ராகுல் இப்போ துடிச்சு கிடக்கும். போட்டு என்னை விட்டு போயிட்டீங்கல்ல நீங்க. போயிட்டீங்களா? இன்னும் 6 பேர் இருந்தால் 100 நாள் வந்துடல. நம்மளுக்கு காசு தருவீங்க. நல்லா 100 இடம் கூட போயிருக்கலாம். 7 பேர் இருந்திருக்கணும். 7 மணி 21, 21,000. 7 பேர்னா கடுப்பிடி உக்காரத்துல இந்த கார் இல்ல, 7 பேர் சீட்டு கார் இருந்து. கார்ல மேக்ஸிமம் எவ்வளோ கொடுக்கும் மைலேஜ்? பெரிய வண்டி போக போக கம்மியாக தான் தரும். போகுதுலாம் 13 தான் தரும். 13, 14 தான். இண்டிகா தரும் 20. முந்தைய எவ்வளோ தரும்? இது ஏசி போடாம கீர் மாத்தாம ஓட்டினா 20 தரும். இல்லைன்னா 18. 100க்கு மேலே போனா 15. 80 தானே வந்தோம் நம்ம. கணக்கு பண்ணிடலாம் நம்மளுக்கு எவ்வளோ மைலேஜ் வந்துருக்குது. தாராளமா எவ்வளோ மைலேஜ் வந்துருக்குன்னு 20 தரும், கண்டிப்பா 20. எத்தனை கிலோமீட்டர் வந்துருக்கு பாரு? 1000 கிலோமீட்டர் வந்துருக்குமா? 1000 வந்துருக்கும்னு நினைக்கிறேன். வந்திருக்காரு. இவ்வளோ 15 தானே பார்த்தா? 863.
அதான் சொன்னா இங்க கார்த்தி குளிருது கார்த்தி இது மாதிரி வயிற்று நோண்டணும் கார்த்தி புளி இப்ப குடிச்சிட்டு இருக்க புளி தெரியலடி குளிரு அதனால தான் நாங்க வாங்கினே நானே ஆமா மூணாறு வட்டா போவோம் ஒரு பையன் நம்ம சி அப்படின்னு பக்கம் நம்பர் கூட சேவ் பண்ணி அது ஸ்டோர் நம்பர் நாம வந்து வச்சிருப்பாரு லாஸ்ட்ல 777 வந்து அவ அப்படி வந்த இவ அவங்க அம்மா கூட ஐ லவ் யூ அம்மா அப்பா சேவ் பண்ணிருக்காது எவளையும் ஐ லவ் யூ அம்மா அப்பா அது ஆட்டு மயிறு மட்டெல்லாம் வச்சு அவ வச்சிருந்தது அப்படியே அதுக்கிட்டு மாத்து கார் வருது ஆறு வருது மந்தினேங்குது. ஆமா இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்தது காலைல வந்தா ஒன்றும் தெரியல. மணி ஆகுது இல்ல 9:20 ரூபாப்பா 9:20 ஆகுது. மலைவாகுது அவனா டபக்குன்னு ஏறிடுவான். இப்படி சைடு பாரு, இப்படி சைடு பாரு. கார் ஓட்டுறா, 2 கார் ஓட்டுறா. பின்னாடி பாடுறா. முன்னாடி பார்த்தா ஓ அன்னைக்கு போதையா அப்ப போதை எதிர பின்னாடி பார்த்துட்டு வச்சு போலாம் 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 போலாம். இன்னைக்கு போன கை வேற காமிச்சு செம்மையாகுது வீடியோ. ஏய் ஏய் ஆடாத, நல்லா இருக்குது. நீ இப்பதான் சொன்னேன். டோல் கட்டா டோல் அடங்கொய்யால எங்க எடுத்துட்டு வந்து சீரானுங்க. டோலா ஊ ஊதாப்ப டோலு ஊ ஊ இப்படி பகுடு வரைக்கிறான் நல்லா. இப்படியே ஃபுல்லா அந்த பக்கம் திருப்பி போகுது. பஸ் வருது. காத்து முன்னாடி பேர் காத்து போட்டு தான் வரணும். காத்து ரால் பாரு, இங்க பாரு. எல்லாம் கேர்ள்ஸ் தாங்கிறாங்க சொன்ன மாதிரியே. ஹாய்
வாங்க எல்லாரையும் ஒரு இன்டர்வியூ எடுப்போம். ஐயோ கிளாஸ் சி எங்க கூட வந்தீங்க எங்க கூட ஐ பெரியசாமி 2010 வருவாய் மற்றும் போயிட்டு தான் இருக்கு. தண்ணி இல்லை அந்த அளவுக்கு. ஃபர்ஸ்ட்ல பசங்க அங்கெல்லாம் ஏறினாங்கடா, நம்மள உள்ள விட்டாங்க. இப்போ நீ ஒன்று நினச்சிட்டு ஏன் மீன் இருக்காது இதுல? பார்த்து சாப்பிடலாமா? அதான் பாக்குறேன், ஒண்ணு கூட காணலையே. மீன் போடுற மயில் இருக்கு. கருப்பு மயில் செம்மையா இருக்குது குருவி. அது போய் நில்லு, போய் அந்த பேர் ரெக்கார்டு அதில் ரெக்கார்ட் ஆகுது. கரெக்டாக ரெக்கார்ட் ஆகுதா? க்ளோஸ் ஆகுதா? க்ளோஸ் ஆகுதா? அதில் எதனா வரும் போல இருக்கு. என்ன ஐயா சொல்லிதா? அதில் உட்காந்து எதை கொத்தி ஊற்றி சாப்பிடுவீங்க. பாசி ஏதாவது சாப்பிடுவீங்க. ரெக்கார்டில் தான் இருக்கா அப்பலேருந்து? அப்பத்துல எல்லாம் இல்லை, நான் நடுவில் ஆஃப் பண்ணி தான் ஆன் பண்ணி கொடுத்தேன். அது நம்ம என்னென்ன பண்றோன்ற ரெக்கார்ட் ஆகிட்டு கீழே இருக்கு மாலை. இது சொன்ன மாதிரி கற்றுக்கணும் தர்ஷனே, மேலே முன்னா கீழே வருது. இப்போதான் கொஞ்சம் பார்த்து கற்றுக்கிறேன். அது யூஸ் பண்ணாதான் வரும். மேலே முன்னா கீழே போகுது. ஆஃப் பண்ணிக்க, அதில் ரெக்கார்ட் பண்ணிக்கோ, ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிக்கோ, ஆஃப் பண்ணிக்கோ. கோவம் வாங்கிட்டு போ. கருங்க இருங்க பிடிக்க குரங்கு பிடிக்கியா? நாங்கள் உள்ளே போகிறோம்ல, அது இப்படி சாப்பிட்டு போகலாம். அது நல்லா போடு, நல்லா போடு. என்னம்மா பாகுபலியில் ஒரு மாடு வரும்ல, அந்த மாடு இந்த மாடு தான். 4 வருஷம் தரேன். சைடில் இருந்து வருங்க பாட்டி. இல்லை
என்னப்பா நாளைக்கு கீழே தூக்கி எடுத்தீங்களா பிச்சு பம்பளுல நான் மூணாறு எங்கே தெரியுது தெரியும் மூணாறுலாம் தெரியாது கீழே இருக்கு சைடத்தில் ஒன்றும் தெரியல மேலத்துக்கு வேலையா மேலே லாஸ்ட் ஐயோ நீ ஏட பிடிக்கிற அதுல அம்மா நல்லா குண்டாச்சு எப்ப அம்மா நண்டு அது கட்டும் போது போமா எல்லாரும் குரங்கு மரம் ஏறுது ஜெயா ஏய் பாரு ஏறி இப்பதான் பாக்குறல்ல நீ கப்பல் ஏறுவான் நான் மர ஏறாம ராலு அம்மேர் ராலு லெஃப்ட் சைடு ரான் லெஃப்ட் சைடு ராலு வாடி நாமளும் பண்ணலாம் எங்க கீழே பார்த்து வா காத்து ஏய் தர்ஷன் அது இந்த இடம் இல்லடா இது கிடையாது அது வந்து கொஞ்சம் ஊட்டியில தானே எடுத்தோம் இது மாதிரி இருந்துச்சு எங்க ஆறு மாதிரி இருந்துச்சு lake மாதிரி. ஏரி ஏரி என்னது ஆ தெரியலையா ஏதோ தெரியல பிளாக்ல சொல்லி எதுக்கு அம்மா என்ன பண்ணுறேன் கார்த்தி மேக்கே சீன் சைடா ஆன் பண்ணிட்டேன் வேஸ்ட் நீலாம் சினி பண்ணு பேசு எதுனா இப்போ எங்கே வந்திருக்கோம் ஃபாரஸ்ட்குள்ள கொடைக்கானல் பைன் ஃபாரஸ்ட் நெக்ஸ்ட் எங்கே போக போகிறோம் நெக்ஸ்ட் எங்க போறோம் பழனி மலை இல்லை குணா கொகைக்கு போகிறோம் குணா கொகைக்கு நெக்ஸ்ட்டு வாடா டேய் விட்டு போயிட்டு போகிறோம் அப்படியே பார்த்தா ஒரு மரம் விந்து கொடுத்தா 2 மரம் ஆடா கீழே பட்டாலும் சரி நம்மளுக்கு என்ன போடுவாங்கன்ட்டு டே கார்த்தி சார் 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 ஐயோ ஓகே வா உள்ள போ எவனா ஓவரா பேசணும்னு வச்சுக்கா விட்டு கட்டக்குது போட்டுடலாம் கொம்பு சார் இங்கே மாட்ட விட்டு இங்கே ரோடு போகுது ஆ ம்
மாமா இங்க தான் பேசுனாங்களா? சார்ஜ் இல்ல. ரொம்ப தூரம் இந்த நீ அவ்வளவு தூரத்துக்கு வச்சு ஆடாம நான் ஏய் தர்ஷன் இந்த இப்படி வை. ஸ்பாட்டா? கிஷன் இந்த ஸ்பாட்டா? ஏமா உட்கார்ந்து பேசுனாங்க அது மாதிரி. இங்க இல்ல, அங்க போனா அங்க தெரியும் மேல. ஓ அப்ப இது அங்க இருந்து அங்க தெரியும். இது இல்லையா? அப்ப எங்க மயிர் இருக்கு? போய் கேளு என்ன மயத்துக்குன்னு. அண்ணா எல்லாரும் ஒரு பேர்ல போய் சொல்லுங்க. இரு முதல்ல எங்க அது முதல்ல போட்டுருங்க. ஏய் அத போதே அந்த பக்கம் தான் போனேன்னா சும்மா ஒரு அட்வான்டேஜ் இந்த பக்கேடா கார்த்தி தற்கொலை பண்ணுறதா பண்ணிக்கடா. அப்புறம் இது ஈஸியாக இருக்கும், வலிக்காமல் உயிர் போயிடும். ஒரே பாட்டு போட்டுட்டே இருந்தியே. சரி சீட்டில் உட்காந்து உட்காந்துட்டே வந்து தூங்கிட்டு கீழே விட்டு கை விட்டு எடுக்காது. It's dark, that's why he was up. எடுத்தான் விடு. இது அந்த புகையை எப்படி போடுறது? ஃபோன் போயிட்டு உள்ள வந்துருக்கு. ஆமா அதுனா கூட பிரச்சனை இல்லை, இது எனக்கே பயமா தான் இருக்குது. இதுல நிக்கிறதுக்கு அல்ல இல்ல, அவ்வளவு பயங்குது. காத்தி இல்லை நில்ல முஞ்சா இவ்வளோ நீ நின்று நில்றா, பார்த்து கீழே பார்க்கணும். ஹைட் ஐயா கம்மி தானே. சரி நில்லு. என்னதான் ஹைட்டு கம்மியாக இருந்தாலும் ஆமாம் நில்லு, இருந்தாலும் பயம் இருக்கு. ஏய் கம்மிடா கம்மிடா மயிருடா. ஏய் கம்மிடா பாரு. நான் நில்லு, இப்படி நில்லு, தைரியமா நில்லு நில்லு. மூணு தான் ஒருத்தனுக்கு அதான் பயம். எங்க இருக்காரு? வரேன் 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 வரேன். போட்டோ எடுக்க நீ ரெடியா தான் கேட்டேன். ஆ போஸ்ட் கொடுங்க. என்ன என்ன உன்னதான் எடுத்துனுக்குறேன். ஆ பயம் காத்தி இது இப்படி அது அது அங்கே வீடியோ எடு, ஒரு நிமிஷம் இப்படி வரேன். எப்படியா பார்த்து காத்து நீ வாடா.
எதனா ஒரு பிக் எடுக்கணும். இதே அங்கே கார்கள் இருக்குது. பிடிச்சிக்கோ பத்திரமா. அது 150 அது ஆஃப் கேஜி சார். அரை கிலோ 500. கருமலையம் சைனிங் இது நல்லா இருக்கும் சார். கருமலையம் நல்லா க்ளோ கிடைக்கும். ஸ்கின்னு நல்லா சாஃப்ட் ஆகும். இது வந்து நைட் தூங்குறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிட்டு மார்னிங் வாஷ் பண்ணிக்கலாம். அது எப்போயுமே நீங்கள் சும்மா மாய்ஸ்சரைசர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் ஷோ லோஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஷியல் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எக்ஸ்ட்ரா க்ளோனஸ் கிடைக்கும். குங்குமப்பூ பாதாம் ஆயில் மட்டும் நிறைய வெளியூர் அனுப்பிட்டுருக்கோம். சும்மா ட்ரை காமிச்சாங்க. லேடிஸ் ஜென்ட்ஸ் சின்ன பிள்ளைங்க யாரும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த கண்ணை சுற்றி வர கருமலையும் கரும்புலாம் போகணும். அதே மாதிரி செயின் இரிட்டேஷனில் பிளாக் ஆகும் பார்த்தீங்க, கழுத்து கருப்பாடுது, அதெல்லாம் அது ஒரு 15 days டெய்லி அப்ளை பண்ணும்போது குடிடா செத்து போட்டீங்கடா. திரும்ப நீங்கள் காலி ஆச்சு புரியல. இதெல்லாம் நம்ம ஓன் ப்ராடக்ட் தான், கெமிக்கல்ஸ் எதுவுமே கிடையாது. சும்மா 2 secondsல இது எவ்வளோ எஃபெக்ட் எப்படி இருக்குன்றது தான் இப்போ காமிக்கிறேன். நீங்கள் நைட் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அந்த அப்சர்வேஷன் நைட்டு பூரா இருக்கும்போது கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். சும்மா அந்த கேக்கு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்க சார். சும்மா பெஸ்ட்டு சொல்கிறீங்களா? ஆயில் வந்து பெஸ்ட்டு. கொஞ்சம் இது டிஃப்ரென்ஸ் இது 1050 ரூபா பெரிய சைஸு. இதில் மீடியம் வேணுன்னா 450 லைட்டாக அப்ளை பண்ண போகிறோம். ஆமாம், நைட் அப்ளை பண்ணிட்டு மார்னிங் ஒரு 15 days கண்டினியூஸாக பண்ணுங்கள். அப்புறம் வாரத்தில் 2 நாள் 3 நாள் நீங்களே சேஞ்ச் பண்ணுங்கள். உங்களுக்கே தெரியும். இங்கே ட்ரையாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடம் வந்து உங்களுக்கு சரியாக ஒரு வீக்கெட்டு சார். இன்னொன்று சார், அது ஏலக்காய் சாமான் ஏலக்காய் ஒரு செலவுலேயே செலவு சுற்றுலா ஆயில் பார்த்தீங்கன்னா நல்லா பியூர் ஆயில். உங்களுக்கு நார்மல். ஆமாம், நீங்கள் திரும்ப டீ இல்லை நான் சாப்பிட மாட்டேன். சரி சார், காஃபி பவுடர் எதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே வேணும். நீங்கள் தயார் ஸ்மெல் பண்ணி கொடுக்குறேன். அருமையாக இருக்கும். இது 180 சார், 250 கிராம். ஆயில், ஐசிங் சுகர் அந்த மாதிரி எதுவுமே கெமிக்கல் ஒயின் எது பார்க்குறீங்களா? ரெட் ஒயின், கிரேப் ஒயின், இந்த ஒயின் எவ்வளோ? யாருன்னா கீழே இருக்கு. பக்கத்து அண்ணா இது எவ்வளோண்ணே இந்த ஒயின்?
சாக்லேட் அது 750 வரும். ரெண்டுமே ஒன்று. ரெண்டுமே ஒன்று தான். அந்த பிங்க் கலர் எல்லாம் 850. எல்லாம் ஹோம்மேட் வந்து டேஸ்ட் ஹோம்மேடாக 450 ரூபாய்க்கு இருக்கு சார். 450 rupees தான் வருது. அது ட்ரிஷூர் கேரளா மேட் தான். நல்லா இருக்கும். யூடியூபர் சாக்லேட்டை உள்ள ரோல் பண்ணி புரியல. ரோல் பண்ணிக்கலாம். ஷூ போட்டிருக்கேன் பரவாயில்ல. சாக்லேட் ரெடி ஆகிட்டு டார்க் இது ப்ரௌன் ஒயிட் சாக்லேட்டு ஒரு கட் பண்ணி கட் பண்ணுறேன். ஒயிட்டு இது இது கிரன்ச்சி 3 சேர்ந்து அரைக்கலாம். அதெல்லாம் தேடி இருக்கு. ஆ காப்பரேட் அது எப்படி பெண் இருக்கா? இப்போ ஃபஸ்ட்டு போட்டிங்களா அதில் எழுதி இல்லை சதீஷ்னு நான் எழுதிக்கிறேன் கூட. வாங்கி என்ன நேற்று வந்தேன் வச்சுக்கலாம். அப்புறம் வாங்கி போகிறோம். அப்புறம் அங்கே போய் எல்லாம் கல்யாணம் மாதிரி சோப்லாம் எவ்வளோண்ணா? சோப்பு ஒன்று 40 ரூபா. 40. நீ எப்படி விடுனே? நான் வாங்கி 1/2 கிலோ. அரை கிலோ இவ இதுதான் அந்த கொடைக்கானல் ஃபேமஸ் யூக்கலிப்டஸ் ஆயில். டேக்கு கோல்டு காஃப் ஃபீவர் கிடக்கு அது பியூர் ஆயில் வந்து நான் செக் பண்ணி காமிக்கிறதுக்கு. இது என்னன்னா அந்த பார்த்தீங்கன்னா இதுதான் 100% பியூர் ஆயில். இந்த கெரோசின் தின்னரு மிக்ஸ் இங்கெல்லாம் பண்ணியிருந்தா அந்த கிளாத்தோடு சேர்ந்து இருக்கும். இது இந்த ஆயில் எங்கே பட்டுச்சோ அந்த ஆயில் மட்டும் தான் கிளாஸ் தெரியாத மாதிரி ஆயில் ஸ்ப்ரெடர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹாட் வாட்டரில் விட்டு நீங்கள் ஆவி பிடிக்கலாம். ஒரு 5 ட்ராப்பு இந்த ஆயிலை விட்டு 1 லிட்டர் தண்ணியில் 5 ட்ராப் விட்டு ஆவி பிடிச்சிங்கன்னா நெஞ்சில் இருக்க சளி தலை வரும். இதுதான் சார் பியூர் யூக்கலிப்டஸ் ஆயில். சுட கொதிக்கிற தண்ணியில் இதை 4 ட்ராப் விட்டு 1 லிட்டர் தண்ணி அளவுக்கு நல்லா பாயில் பண்ணிட்டு ஒரு 4 ட்ராப் 5 ட்ராப் இந்த ஆயில் விட்டு ஆவி பிடிச்சிங்கன்னா நெஞ்சில் இருக்க சளி தலை வரும். டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நேற்றில் எல்லாம் தலைவலிக்கலாம். இது வந்து பெரிய சைஸ்னா 250 ரூபா வரும். சின்ன சைஸ்னா 750 ரூபா வரும். அது நல்லா குவாலிட்டி நல்லாயிருக்கும். உங்களுக்கு மற்றதுனா இந்த மாதிரி கேம்பர் ஆயில் மிக்சரில் வரும். ரேட் ரொம்ப கம்மியாக வரும். கொஞ்சம் கற்பூர தைலம் மிக்ஸ் ஆகிருக்கும். அதுலேயுமே ஜாயிண்ட் பெயினுக்கு நல்லா இருக்கும். பேக் பெயின் நீ பெயின் இந்த மாதிரி ஆயில்ஸ் வரும். முட்டி வலிக்கலாமா? முட்டு வலி இடுப்பு வலி நரம்பு சம்மந்தப்பட்ட அது எவ்வளோ? இதெல்லாம் 850 இல்லை அதில் ஸ்மால் சைஸ் பண்ணாமல் இருக்குது 300 ரூபாய்க்கு 300. 100 மில்லி 300 ரூபா. மூக்கடைப்புக்கலாம் அதுதான் இந்த ஸ்டீம் பண்ணாலே போதுமே உங்களுக்கு. நான் இப்போ பண்ணோம்ல அந்த மாதிரி ஹாட் வாட்டரில் விட்டு நீங்கள் ஸ்டீம் பண்ணாலே மூக்கடைப்புலாம் போயிடும். நெஞ்சில் இருக்க சளி தலைப்பாரம் அவங்க தான் ஃபுல்லாக எங்களுக்கு ஒரு நாளைக்கு 3 கஸ்டமர் ரிவ்யூ பார்த்துட்டு வரோம். சரியான நீ எதுவும் வாங்கலையா? ஃபீட்பேக் நல்லா இருக்கு எங்களுக்கு. சாய்க்கிட்ட தான் வாங்கி வச்சுல சாய்க்கிட்ட காசு கொடுத்து சாய்க்கிட்ட அது முக்கியமாக கர்நாடகாவில் பவன் டாக்ஸ் அவர் நல்லா பண்ணியிருக்காங்க. பவன்
பாய் அங்கே டென்த்து பூட்டிகிட்டே வந்துடுறோம் பாய் செம்ம ரிவ்யூ அவர் வச்சு ஏற்பட்ட ரிவ்யூஸ் பண்ணுறோம். இதை ஆஃப் பண்ணி விட்டுட்டு பூட்டிகிட்டே வந்துடுறேன்.